மண்டே ஈவினிங் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. வீட்டில் ஆல்ரெடி முக்கால்வாசி திங்ஸ் இருக்க தான் செஞ்சுது. என்னென்ன இல்லையோ அதை மட்டும் பார்த்து எடுத்து லிஸ்ட்டு போட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலம் போல் டிமார்ட் கிளம்பிட்டோம். நானும் ஆக்லினும் அப்படியே ஷேர் ஆட்டோவில் போய் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி இறங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் டிமார்ட். வீட்டுக்கு வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போகணுன்னா இந்த ஈவினிங் டைமில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு தான் நாங்கள் 2 பேரும் கிளம்பி அங்கே போயிட்டோம். டிமார்ட்டில் எப்போதுமே மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது கிராசரிஸோட விலை கம்மியாக தான் இருக்கும். அதுலேயுமே இந்த லூஸில் வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், சீப் ரேட்டாகவும் இருக்கும். அதனாலே தான் இப்போல்லாம் கிராசரிஸ் எதுவும் வாங்கினாலும் பக்கத்தில் இருக்கனால உடனே அங்கேயே போயிடுது. எப்போதுமே இந்த கிராசரி செக்ஷனில் மட்டும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போனதுமே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மற்ற செக்ஷனில் போய் என்னென்ன புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். இந்த டிமார்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம், ஆனால் அதுக்கு டபுளாக தான் வரும். இப்போல்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுது. ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால பில்லிங்லேயே 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பில் போடவே முடிஞ்சுது. ஸோ டிமார்ட்லேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட 9:45 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வீட்டில் வந்து குக் பண்ண முடியாதுன்னு வரும்போதே சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம்.